கொலம்பியா, ஈக்வடார், வெனசுலா இந்த 3 நாட்டுக் கொடிகளையும் பார்த்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு புரட்சி, ஒரு தத்துவம், அப்புறம் ஒரு கண்டத்தையே ஒன்னா சேர்க்க நினைச்ச ஒரு பெரிய கனவு இருக்கு. ஆனா இந்த கதை ஒரு போர்க்களத்துல தொடங்கல, ஜெர்மனில நடந்த ஒரு பார்ட்டியில் ஆரம்பிச்சதுன்னா நம்புவீங்களா? இந்த வார்த்தைகள் தான் வெனிசுவேலா புரட்சியாளர் பிரான்சிஸ்கோ டி மிராண்டாக்கு கிடைச்சது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு தீப்பொறி. கோதேவோட தியரிப்படி நம்ம கண்ணொழிய 3 பிரதான வண்ணங்களா பிரிக்குமா. அதுதான் இந்த கதைக்கு அடிப்படை. பாருங்க, இது வெறும் நிறங்கள் இல்ல, ஒரு கண்டத்தோட விடுதலைய தூண்டிய ஒரு பெரிய தத்துவம். இந்த தத்துவம் தான் மிராண்டாவுக்கு இன்ஸ்பிரேஷன். தென் அமெரிக்காவோட ஒற்றுமைக்கும் சுதந்திரத்துக்கும் ஒரு மூவர்ண கொடியை உருவாக்குனார். 1806ல ஸ்பெயின் கிட்ட இருந்து நாட்டை மீட்க மிராண்டா கிளம்பினப்ப முதல் முறையா இந்த கொடி பட்டொளி வீசி பறந்துச்சு. ஆனா மிராண்டா சிறை பிடிக்கப்பட்டார். அவரோட கனவு அது சாகல. அத மாவீரன் சைமன் பொலிவார் கையில் எடுத்தார். பொலிவார் தன்னோட சுதந்திர போர்கள்ல மிராண்டாவோட அதே மூவர்ண கொடியத்தான் ஏந்தினார். ஒரு காலத்துல இந்த கொடி கொலம்பியா, வெனசுலா, ஈக்வடார் எல்லாத்தையும் இணைச்ச ஒரு பெரிய குடியரசின் சின்னமா இருந்துச்சு. ஆனா அரசியல் பிரச்சனைகளால அந்த பெரிய கனவு வெறும் 10 வருஷத்துல சிதைஞ்சு போச்சு. 1831ல அந்த சூப்பர் ஸ்டேட் உடைஞ்சு 3 தனித்தனி நாடுகள் உருவாகிடுச்சு. பிரிஞ்சிட்டாலும் அவங்க தங்களோட பொதுவான வரலாற்றை மறக்கல. அதனால 3 பேரும் அதே மூவர்ணத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் 1861ல கொலம்பியா ஒரு சின்ன மாற்றம் செஞ்சாங்க. மஞ்சள் பட்டைய மத்தத விட 2 மடங்கு பெருசாக்குனாங்க. இன்னைக்கு கொலம்பியா மக்களுக்கு இந்த நிறங்கள்ல ஆழமான அர்த்தம் இருக்கு. மஞ்சள்னா செல்வம், நீலம்னா கடல், சிவப்புனா சுதந்திரத்துக்காக சிந்திய ரத்தம். யோசிச்சு பாருங்க, சிதைஞ்ச ஒரு கனவுல இருந்து பிறந்த ஒற்றுமையின் சின்னம் இந்த கொடி. ஒரு பொதுவான கடந்த காலத்தோட சக்தி வாய்ந்த நினைவு சின்னம் இல்லையா?